நீ திட்டின திட்டம் அவர் செஞ்ச அநீதம் ரெண்டு ஈக்குவலா இருந்தா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லை. அவர் அநீதம் குறைவா இருந்து உன் திட்டு அதிகமா இருந்துச்சுன்னா அவனை நாளை மறுமையில நீ மாட்டிப்பேன் நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாம இதெல்லாம் முதலாளிகளா இருக்கக்கூடிய வர்க்கத்துல கவனிக்கணும். ஒரு சம்பளம் கொடுத்துட்டோம் அவர் வாங்கிட்டார் அப்படின்னு கிடையாது. அந்த உழைப்பாளிக்கு எவ்வளவு மன உளைச்சலை தந்துட்டு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? என்கிட்ட 10 வருஷம் வேலை செஞ்சாலும் பீத்திக்கிறோம். அந்த 10 வருஷத்துல நான் அவர்கிட்ட எப்படி நடந்துகிட்டு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அவர் மனம் நொந்து அல்லாட்ட உங்க பேரை சொல்லி இந்த முதலாளி என்ன ரொம்ப நோபலப்படுத்துறாரு, யாருன்னா சம்பளம் ஒரு குறைபாடு இல்ல, அது நல்லா கொடுக்கிறார், ஆனா என்ன அவாய்ட் பண்றார், என்ன அசிங்கப்படுத்துறார், 4 பேர் வந்து என்ன கேவலப்படுத்துறார், என்னால பொறுத்துக்க முடியலையா? நீங்க பாருங்க, இவ்வளவு கண்டிக்கிற அந்த முதலாளிங்க, அந்த முதலாளிகளுக்கு அந்த தொழில் செய்ய மாட்டாங்க. ஒரு நாளும் பப்ளிக்ல போயா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. முதலாளிகள் கேவலப்படுத்துவாங்க, தொழிலாளி ஒரு நாளைக்கு. தொழிலாளியை பொறுத்தவரைக்கும் நமக்கு சம்பளம் கொடுக்க தைரியம் வாங்க. முதலாளிகள் அந்த ரேட்டில் வச்சிருக்கிறாங்க. ஆனா முதலாளிகள் என்ன செய்யறாங்க? தொழிலாளிகளை மனம் நோகும் அளவுக்கு நடந்து கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு இறைச்சியில விஷம் கொடுக்கப்பட்ட ஒரு யூத பெண்மணி ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரும் சாப்பிடாதீங்க, ஏன் அதுல விஷம் கலந்துருக்கு. சஹாபாக்கள் அவங்க கொன்றுட்டுமா? ரசூலுல்லாஹ் வேணாம், மன்னிச்சு விட்டுருந்தாங்க. தனக்கு விஷம் வைத்த ஒரு பெண்ணை கூட, தான் தன்னை கொள்வதற்காக முற்பட்ட பெண்ணை கூட சஹாபாக்கள் கோபப்பட்ட போது ரசூலுல்லாஹ் அதை மன்னிச்சாங்க. அந்த மன்னிப்புக்குரிய மாண்பு முதலாளிகிட்ட வரணும். இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய வேலையாளர்கள் எப்படி எல்லாம் பாடுபடுத்துறாங்க தெரியுமா? ஒரு பெரிய ஆலயம், அந்த ஆலயத்துல ஒருத்தர் வேலை செய்யறாரு. அந்த வேலை செய்யக்கூடிய ஆலயத்துல அந்த ஊழியர் அந்த முதலாளி சொல்றாரு, இன்னைக்கு ஒரு விஐபி வர இருக்கிறாரு, நீ அவர் போய் கரெக்டா பிக்கப் பண்ணிட்டு வந்துரு. இவருக்கு சொன்ன அட்ரஸ் தெரியல, இவர் அங்கங்க சுத்திட்டு வந்து நிக்கவும் முதலாளி போன் பண்ணி உன் சீட்டை கிழிச்சாச்சுன்றார். உன்னெல்லாம் எவன் முதலாளி ஆக்குறான்னு தெரியல. இரண்டாவது, இதே இன்னொரு ஆலயத்தில் ஒரு என்ன செய்யறார், ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு நல்லது என்று சொல்றார். அதுல ஒரு நாள் ஒரு புத்தகம் படிச்சார், அதுல இன்னொரு நாள் இன்னொரு புத்தகம் படிச்சார். 2 புத்தகமே நேர்வழி காட்டக்கூடியதுதான். 2 புத்தகமே ஏன் அமல்கள் சிறப்பே வச்சுக்கீங்களேன், ஏன் முத்தவ அதிசயம் வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு சொல்றோம்னா அப்படிதான் சொல்லணும். அப்படி படிக்கும் பொழுது அந்த ஊழியரை பார்த்து கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, உன்னை யார் இதெல்லாம் படிக்க சொல்றது? அப்ப அவர் சொல்றாரு, ஏன் 2மே நல்ல விஷயம் தானே, அதெல்லாம் நீ பேரை ஏற்று பேசுற, நீங்க அசோட வேலை முடிஞ்சது கேட்டுக்கிட்டாச்சு. இதே இன்னொரு விஷயம் என்னன்னா, முதலாளிகள் தொழிலாளிகளை பார்க்கும் பொழுது சலாம் சொல்லணுமா அல்லது வணக்கம் சொல்லணும். ஏன் நீ சொன்னா என்ன, ஒரு முதலாளிய நீ சலாம் சொல்லு, நீ குட் மார்னிங் சொல்லு, நீ இறங்கி வாங்க. ஒரு தொழிலாளிகள் என்ன சட்டம் இருக்கு, நீ எனக்கு சலாம் சொல்லல, நான் வரும்போது நீ என்ன மதிக்கல, அதனால நான் உன்னை வேலையை விட்டு நீ பார்க்கணும்னு சொல்லி கேவலமான முதலாளிகள் இந்த உலகத்துல இருக்கிறதுனாலதான் உண்மையான உழைப்பாளிகளுடைய கண்ணியம் மகத்துவம் எதுவுமே வெளியே தெரியறது கிடையாது. அனுசரில்லா 10 வருஷம் பெருமானாட்கள் வேலை செஞ்சாங்கல்ல, அவங்களே சொல்றாங்க, ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹ் என்ன ஏன் செய்யல ஏன் செஞ்சேன்னு கேட்டதே கிடையாது. இன்னைக்கு 10 வருஷம் வேணாம், 10 நிமிஷம் ஒருத்தர் வேலை செஞ்சாலே போகும், அதுக்குள்ள 10,000 பிரச்சனை. அவர் அப்படி இருந்தால் எப்படி மனுஷன் தானே குறையத்தான் செய்யும். நாம என்ன வழி உள்ளாவா அதெல்லாம் சரி செஞ்சுட்டு போவ. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வேலை விஷயத்தில் உழைப்பாளிகள் விஷயத்தில் அவருடைய உழைப்பை மதிக்கக்கூடிய மக்களாக நாம் உருவாக வேண்டும். அதே நேரத்தில் அந்த மக்கள் செய்யக்கூடிய அந்த தவறை நாம் மறைத்து அதை மன்னித்து நாம் கடந்து போக வேண்டும். இல்லாவிட்டால் உழைப்பாளிகள் பதுவா செய்தால் முதலாளியாக்கிற நீ ஒரு நாள் அல்லாஹ் உன்னை ஏழையாக மாற்றி விடுவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மோசமான ஒரு வாழ்வதை விட்டு அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. யார் யாரெல்லாம் முதலாளி அந்தஸ்தில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீதமாக நேர்மையாக மனிதநேயத்தோடு உழைப்பாளிகளை நடத்தும் விதமாக நடந்து கொள்ளவும், யார் யாரெல்லாம் உழைப்பாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தன் முதலாளிக்கு நேர்மையாக நீதமாக நியாயமாக நடந்து கொள்ளவும் முன்வர வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ்ட்ட எல்லாத்துக்கும் கேள்வி உண்டு. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா பொறுப்பை உணர்ந்து வேலை செய்யக்கூடிய சிறந்த உழைப்பாளிகளாக அல்லாஹ் நம்மை உழைக்க செய்வானாக. எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை வல்ல நாயகன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.